ஈரான் உருவாக்கின ஷாஹிட் ட்ரோன்ஸை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரோன்ஸை ரஷ்யர்களுக்கு யுக்ரைன் போருக்கு எதிராக ஈரான் வழங்கினாங்க. அதில் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக ரஷ்யர்கள் உள்நாட்டிலே கூட உருவாக்க ஆரம்பித்தாங்க. ஷாஹிட் ட்ரோன்ஸை ஆரம்பத்தில் யுக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்துகிறப்ப யுக்ரைனால் அதை சமாளிக்கவே முடியலை. ஏகப்பட்ட மிலிட்டரி மற்றும் சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை யுக்ரைன் இழக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஷாஹிட் ட்ரோன்ஸ் எப்படி உருவாக்கப்படுது, அதோட வேகம் என்ன, அதோட பெய்லோட் கெப்பாசிட்டி என்ன, அது எப்படி பயணிக்கும்ன்ற முக்கியமான தகவல் எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ட்ரோன்ஸை யுக்ரைனியர்கள் ரொம்ப காஸ்ட்லியான இன்டர்செப்டார்ஸை பயன்படுத்தாமலேயே வானத்தில் சுட்டு வீழ்த்த ஆரம்பித்தாங்க. அதற்கப்புறம் தான் ரஷ்யர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஷாஹிட் ட்ரோன்ஸை நம்ம ஏன் மாடிஃபை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இதில் சில முக்கியமான அப்டேட்ஸை கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட்ஸை தான் தெளிவாக இன்றைக்கான காணொலியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், ஷாஹிட் அப்படின்ற இந்த ட்ரோனு அதோட வெற்றிக்கு காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரோனோட சீப்பான ப்ரொடக்ஷன் ரேட்டு தான். மிக மலிவான விலையில் அந்த ட்ரோனை உருவாக்குனதுனால தான் அது இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. இதே அந்த ட்ரோனை உருவாக்குறதுக்கு பல கோடி ஆகும் அப்படின்னா ரஷ்யர்கள் ஆப்வியஸாக யுக்ரைனுக்கு எதிராக இத்தனை நம்பரில் அந்த ட்ரோன்ஸை பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க. அப்போது ஷாஹிட் ட்ரோனை எடுத்து அதை ஓவர் இன்ஜினியரிங் பண்ணி அதோட காஸ்ட், ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை நம்ம ஏற்றி விட்டோம் அப்படின்னா அதோட சோல் பர்பஸே போயிடும் இந்த இடத்துல. ஸோ ஷாஹிட் ட்ரோன்ஸில் கண்ட மேனிக்க நம்ம அப்கிரேட்ஸை கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தோம்னா அது ஷாஹிட் ட்ரோன் கிடையாது, அது ஒரு க்ரூஸ் மிசைல். ஏன்னா க்ரூஸ் மிசைலை உருவாக்குறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் அதை கம்மியாக பயன்படுத்துகிறாங்க. இந்த ட்ரோன்ஸ் ரொம்ப சீப்பாக இருக்கிறதுனால தான் இதை அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த ஒரு பேலன்ஸை தான் ரஷ்யர்கள் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அச்சீவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லிமிட்டடான டெக்கை லோ காஸ்ட்டில் இந்த ட்ரோனில் போட்டாகும். இப்போ ட்ரோன்ஸுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ட்ரோன்ஸை இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய இன்டர்செப்டார் ஏவுகணைகள் மற்றும் அந்த ட்ரோன்ஸை இன்டர்செப்டே பண்ணாமல் எலக்ட்ரானிக் வார்ஃபேர், எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸின் மூலமாக அந்த ட்ரோன்ஸை டிஸ்ரப்ட் பண்ணி அதோட டார்கெட் கிட்ட நெருங்க விடாமல் பண்ணுறது. இந்த மாதிரி 2 பிரச்சனை தான் இப்போதைக்கு ட்ரோனுக்கு இருக்கிற பெரிய தலைவலி. இப்போது இன்டர்செப்டார் ஏவுகணைகள் கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அந்த ட்ரோன் ரேடாரில் இன்விசிபிளாக இருக்கணும். ஒரு ட்ரோன் மேலே நம்ம ஸ்டெல்த் கோட்டிங் கொடுத்தாகணும். ஆனால் ஸ்டெல்த் கோட்டிங் கொடுக்குறோம்னா அந்த ட்ரோனோட காஸ்ட் ரொம்ப அதிகமாகிடும். அப்போது நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டு ரொம்ப காசு அதிகமாகாமல் அதே சமயம் இதோட ஆர்சிஎஸையும் குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ரஷ்யன்ஸால் மட்டும்தான் குறைக்க முடியும். ஏன்னா உலகத்திலேயே ஒன் ஆஃப் தி சீப்பஸ்ட்டு ரேம், அதாவது ரேடார் அப்சார்பன்ட் மெட்டீரியல்ன்றது ரஷ்யன்ஸோட கைவசத்தில் இருக்குது. ஸோ ரஷ்யர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட முந்தைய ப்ரோட்டோடைப்பான SU-57 போட்டிருந்த அந்த ரேடார் அப்சார்பன்ட் மெட்டீரியலை இந்த ஷாஹிட் ட்ரோன்ஸில் பொறுத்திருக்காங்க. ஸோ ரேடார் அப்சார்பன்ட் மெட்டீரியல் அப்படின்றது ஒரு பெயிண்ட் லேயர் மாதிரி இருக்கும். அந்த லேயரை ஷாஹிட் ட்ரோனில் கொடுத்துருக்காங்க. இந்த லேயரை கொடுத்ததுக்கப்புறமா ஷாஹிட் ட்ரோன் வெள்ளை கலரில் இருந்து கருப்பு கலராக மாறுது. இப்போது இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை நம்ம பார்த்தாகணும். ரேடார் அப்சார்பன்ட் மெட்டீரியலை தாண்டி அந்த ஷாஹிட் ட்ரோனோட ஸ்ட்ரக்சரை கொஞ்சமாக மாடிஃபை பண்ணாங்கன்னா மட்டும்தான் அது இன்னமும் ஸ்டெல்த்தியாக மாறும். வெறுமன ரேமை மட்டும் போட்டாலே அது ஸ்டெல்த்தியாக மாறிடும் ஒரு ஸ்டெல்த் போர் விமானம் அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஒவ்வொரு டெக்னாலஜியாக அதில் நம்ம சேர்த்துக்கிட்டே வரணும். அந்த மெட்டீரியலே ரேடார் அப்சார்பிங் மெட்டீரியலாக இருக்கணும். இப்படி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ ரஷ்யர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்படி எல்லாத்தையும் போட்டோம்னா இந்த ஷாஹிதோட விலை அதிகமாகிடும், அப்போ அதோட சோல் பர்பஸ் போயிடும் அப்படின்றத உணர்ந்து சும்மா ரேம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரேம் அப்படின்ற கோட்டிங் கொடுத்தா அதோட ரேடார் கிராஸ் செக்ஷன் கம்மியாகுது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் தான் ரேமை கொடுத்துருக்காங்க. இப்போது ஆல்ரெடி இந்த ஷாஹிட் ட்ரோனோட சைஸ் அப்படின்றது ரொம்ப சின்னது தான். நம்ம ஃபைட்டர் போர் விமானங்களோட அளவு ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அது மிக சுலபமாக ரேடாரில் சிக்கும். ஆனால் இந்த ட்ரோனோட சைஸே கம்மி, ஆல்ரெடி இந்த ட்ரோனை ரேடாரில் பார்க்குறது கஷ்டம் அப்படின்றப்ப ரேமை போட்டதுக்கப்புறமா இந்த குறிப்பிட்ட ட்ரோனானது ரேடாரில் தட்டுப்படாது. அடுத்தது இதோட எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஷீல்டிங். ட்ரோன்ஸோட மிகப்பெரிய எதிரி யார்? எலக்ட்ரானிக் வார்ஃபேர். இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேரில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதுதான் மைக்ரோவேவ்ஸ். இந்த வேவ்ஸின் மூலமாக எதிரிகளோட எலக்ட்ரானிக்கல் காம்பனன்ட்ஸை செயலிழக்க வைக்க முடியும். இது ஒரு ஹை பவர் எலக்ட்ரோ மேக்னட்டிக் எமிட்டர்ஸ் ஆர் EMF அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த EMF கிட்டே இருந்து நம்மளோட எக்யூப்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா
காப்பர், அலுமினியம், ஸ்டீல் மாதிரியான கண்டக்டிவ் பாலிமர்ஸை நம்ம போடணும். இந்த கண்டக்டிவ் பாலிமர்ஸ் அப்படின்றது அந்த எக்யூப்மெண்ட்டை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு EMI எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபியரன்ஸ்லேருந்து பாதுகாக்கும். ஆனால் இங்கே பிரச்சனை என்ன மீண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே எக்ஸாட்டிக் மெட்டீரியல்ஸ். இப்போது காப்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது மிக சுலபமாக கிடைக்கும், அலுமினியமும் ஸ்டீலும் சுலபமாக கிடைக்கும். ஆனால் காப்பர், அலுமினியம், ஸ்டீலை ஒரு EMIயை தாங்குகிற அளவுக்கு ஷீல்டிங்கை கொடுக்க வைக்கணும் அப்படின்னா அதிகமான மெட்டீரியலை பயன்படுத்தணும். இது எல்லாமே மெட்டல் அப்படின்ற காரணத்தினால் நீங்கள் மெட்டீரியல் அதிகமாக பயன்படுத்த அதோட வெயிட் ஏறிக்கிட்டே போகும். அதுக்கப்புறம் அந்த ட்ரோன் பறக்காது. ஸோ இந்த இடத்துல ஸ்பெஷலைஸ்டு ஃபேப்ரிக்ஸ் அண்ட் ஃபோம்ஸை மட்டும்தான் அவங்க பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். ஆனால் ஃபேப்ரிக்ஸ் அண்ட் ஃபோம்ஸ்னு போயிட்டால் அது இன்னும் விலையை ஏற்றி விட்டுரும், ட்ரோனோட விலையை. ஸோ ரஷ்யர்கள் என்ன பண்ணியிருக்காங்க பேசிக்காக அப்படின்னா, சிறிய லெவலில் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபியரன்ஸ் ஷீல்டிங்கை கொடுத்துருக்காங்க. சீரியல் லெவலில் இது ரொம்ப பெரிய ப்ரொடெக்ஷனெல்லாம் கொடுக்காது, பட் எதுவுமே இல்லாததுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. இப்போது இந்த 2 விஷயத்தையும் ரஷ்யர்கள் பண்ணியிருக்கிற காரணத்தினால் ஷஹீதை யுக்ரைனியர்களால் மிக சுலபமாக ரேடாரில் பார்க்கவும் முடியாது. அப்படியே பார்த்தாலும் அந்த ட்ரோனை செயலிழக்க வைக்கிறதுக்கு எலக்ட்ரானிக் வார்ஃபேரை பயன்படுத்தவும் முடியாது. இதுதான் இங்கே இருக்கிற சிறப்பம்சம். இப்போ இந்த ஷஹீதோட இந்த அப்கிரேட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க பண்ணிவிட்டு இதற்கப்புறமா நாங்கள் ப்ரொடக்ஷனுக்குள்ளே அந்த ட்ரோனை கொண்டு போக போகிறோம் அப்படின்னா ரஷ்யர்கள் சொல்லலை. ஆல்ரெடி அந்த அப்கிரேட்ஸை பண்ணி முடித்து ஃபுல் ஸ்கேல் ப்ரொடக்ஷனில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ அந்த ஃபுல் ஸ்கேல் ப்ரொடக்ஷனில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிற ரஷ்யன் ஃபேக்ட்ரியோட வீடியோ தான். ஸோ ரஷ்யர்கள் பயன்படுத்தி இருக்கிற இந்த யுக்தியை தான் நம்மளும் பயன்படுத்தணும். ஏன்னா சூசைட் ட்ரோன் அப்படின்றப்ப அது சீப்பாக நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு தான். ஆனால் அதே சமயம் சீப்பாக மேனுஃபேக்சர் ஆகிற இந்த ட்ரோன்ஸை இன்னமும் டெட்லியாக மாற்றக்கூடிய பணிகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ரஷ்யர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி. ஏன்னா ஷஹீத் 136 ஈரானியர்கள் கொடுக்குறப்ப அது எப்படி இருந்துச்சு? அதில் ரேமும் கிடையாது, EWவும் கிடையாது. ஆனால் அதை இவ்வளோ தூரம் மாடிஃபை பண்ணி பேட்டில் ஃபீல்டோட சூழ்நிலைகள் எப்படி மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்கிரேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அதுதான் ரஷ்யர்களோட யுக்தி. இதை இன்னமும் நான் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, ரஷ்யர்கள் நினச்சாங்கன்னா இந்த UAVயில் ஒரு ஜெட் என்ஜினை பொருத்த முடியும். ஜெட் என்ஜினை பொருத்தினாங்கன்னா இன்னமும் ரேஞ்சும் ஸ்பீடும் அதிகமாகும். ஆனால் அது காஸ்ட்டை ஏற்றி விட்டுரும். அதனால் இப்போ வரைக்கும் ரஷ்யர்கள் ஜெட் என்ஜினை பொருத்தாமல் மறுபடியும் அந்த 2 ஸ்ட்ரோக் என்ஜின் மாதிரியே ஒரு என்ஜினை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஐஸ் என்ஜினை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ப்ரொப்பலர் ட்ரிவனாக தான் இன்னமும் இருக்குது. பட் அந்த 2 ஸ்ட்ரோக் என்ஜின்ஸை உள்ளுக்குள்ளே அவங்க இன்னோஸாக இப்போ மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. வெளிநாடுகள்லேருந்து அப்படியே மொத்தமாக CPU யூனிட் மாதிரி இம்போர்ட் பண்ணாமல் அதோட மைக்ரோ ப்ராசஸர்ஸ்லேருந்து கண்ட்ரோலர்ஸ்லேருந்து சின்ன சின்ன சிப் செட்ஸ் மட்டுமே தான் சீனா கிட்டேருந்து வருது. அதை தவிர எல்லாத்தையுமே ரஷ்யர்கள் இன்னோஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ போர்க்களத்தோட ஆரம்பத்தில் ட்ரோன்லாம் பெருசாக ஈடுபாடு இல்லாத ஒரு கண்ட்ரி இப்போ போர்க்களம் தீவிரமாக போய்கிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு இவ்வளோ அப்கிரேட்ஸை பண்ணுறாங்க அப்படின்றது உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பார்க்க வேண்டிய விஷயம். ஈவன் இந்தியாவாகிய நம்மளும் இந்த அப்கிரேட்ஸை எப்படி ரஷ்யர்கள் பண்ணுறாங்கன்றதை பார்த்து ரியல் டைம் வார்ஃபேரோட ஃபீட்பேக்கை வச்சு நம்மளோட ட்ரோன்ஸை அப்கிரேட் பண்ணணும். ஸோ இன்றைக்கான காலையில் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிட்டுருங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிவிடிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ நல்ல சமுதாயத்தை வணக்கம். நன்றி, வணக்கம்.